எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் 2 days கண்டினியூஸாக ஃபால் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. நம்ம பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 23,000க்கு மேலே வீக்லி க்ளோஸ் நடந்தது. ஏன்னா பொசிஷனலாக மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒரு ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலில் பொசிஷனலாக சப்போர்ட் லெவலில் இருக்குது. இன்கேஸ் இது ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து எபோல 23,200 ஆர் 150க்கு எபோல க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து அனதர் ஒரு செட் ஆஃப் ரேலி வந்து ஸ்ட்ராங்கா அடுத்து ஒரு 6 மாசத்துல வந்து ஸ்ட்ராங்கா ரேலி வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து அதாவது பேங்கிங் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 crores வந்து மணி இன்ஜெக்ட் பண்ற மாதிரி அந்த செக்டாரை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் லைக் வந்து பாண்ட் பர்ச்சேஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல கிட்டத்தட்ட 1.5 lakh crores வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம்ல இன்ஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே ரீபவுண்ட் ஆயிடுது. நேற்றுக்கு வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் ஒன்லி பேங்கிங் மட்டும்தான் ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. ரிமைனிங் செக்டார்ஸ்ல பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேபிளா இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் அண்ட் ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ரீபவுண்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க ரியாலிட்டி செக்டார் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஃபால் ஆனது இந்த இடத்துல ஒரு ஸ்மால் அப்சைட் கரெக்ஷன். மார்க்கெட் ரிவர்சல் ஆகல, ஸ்டில் நோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அதே போல இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபார்மா செக்டார் வந்து ஸ்ட்ராங்கா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் அப் சைட்ல இருந்தது, டவுன் சைட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபார்மா செக்டாரும் ஒரு கரெக்ஷனுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஐடி செக்டார் ஸ்ட்ராங்கா சப்போர்ட்ல இருக்குது இந்த இடத்துல. இன்கேஸ் இதை உடைச்சது அப்படின்னா அதாவது 41,500 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகும். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியலான ஒரு லெவல்ல இருக்கு. ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம எதுவும் வந்து பார்க்கல. முக்கியமான செக்டார் இண்டெக்ஸ் இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். நீங்க இந்த டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு நாள் டவுன் ஆகுது, அடுத்த நாள் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரிதான் இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம்ல தான் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு கூட மேல ரைஸ் ஆனது கரெக்டா இந்த இடத்துல வரும்போது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணி விட்டாங்க. ஆஃப்டர் லாஸ்ட் ஒரு 30 minutesல மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரைஸ் ஆனது கம்ப்ளீட்டா மார்க்கெட்டுக்கு வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 23,150ங்கிறது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபர்தரா 22,850 22,750ங்கிறது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிவர்சல் வந்து இன்னும் ஆகலை. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு இதில் லாட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். பட் அல்டிமேட்டாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும். மார்க்கெட் அப் சைடு போமா, டவுன் சைடு போமா, எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும். ஸோ இதை ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான் அல்டிமேட்டாக இருக்கும். இதை லைவ் மார்க்கெட்டில் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி டெய்லியுமே ப்ரிடிக்ட் பண்ணி லைக் வந்து ப்ரூவ் பண்ணுறோம். இன்றைக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருந்தது. இதை பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், அட் த சேம் டைம் பப்ளிக் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டெலகிராம் சேனலை செக் பண்ணி பார்க்கலாம். சேம் நிஃப்டி வந்து பை சைடு வந்து ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே பை சைடு கால் ஆப்ஷன் வந்து ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருந்தேன். இது என்னுடைய ட்ரேடு டீட்டெயில்ஸு. ஃபைன். செக்டார் வைஸில் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆனது பேங்கிங் செக்டார் தான். பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது.
நான் இந்த டிராயிங் வந்து வரைகிறேன். ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. See, இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜனுக்கு வரும்போது, இந்த டவுன் ட்ரெண்ட் ரீஜனுக்கு வரும்போது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வரும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகுதா? இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்கு? கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குதா? அதாவது 49,100 49,200 வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக 49,000க்கு மேலே 49,200க்கு மேலே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மட்டுமே ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். அட் ப்ரெசன்ட் நாளைக்கு இன்னைக்கு டேவுடைய இந்த ஃபால் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த லோ 48,800 48,820 இந்த ஜோனுக்கு கீழே உடைக்கும் போது இன்னுமே இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தரா டவுன்ஃபால் ஆகும். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸா வித்தின் இந்த ஜோன்ல தான் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அடுத்து இந்த டவுன்ஸ் ஃபால் வந்து டவுன் ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாளைக்கு ட்ரேடை வந்து கவனமாக பாருங்க. 48,800 இந்த ரீஜனுக்கு பிலோவில் போகும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கலாம். சேம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ராவல் ஆகுது பாருங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணும்போது செல்லர்ஸ் வந்து என்டர் ஆகிறாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவல் 76,600 76,550ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் இன்னைக்கு டே இந்த கரெக்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த கரெக்ஷனுடைய லோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 75,750. நாளைக்கு 75,750 கட் ஆச்சுன்னா அகெயின் இந்த டவுன்ஃபால் வந்து இன்னுமே ஃபால் ஆகலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை. நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். எஸ்பிஐ பேங்கை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆனது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் எஸ்பிஐ பேங்க் வந்து எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம்? 680 வரைக்குமே ஃபால் ஆகலாம். கிட்டத்தட்ட இப்போ ரைட் நோ 752 ட்ரேட் ஆகுது, 680 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். செகண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க்ல ஒரு மேஜரான ஒரு பேங்க், இதுவுமே பிரேக் அவுட் தான் ஆயிருப்பாங்க. இது வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருந்தது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இதுவுமே வந்து ஒரு வீக்னஸ் ரீடெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆனா கூட அது ரீடெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் ஒரு ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னே சொல்லலாம். பட் நம்ம பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ரெண்டுமே சப்போர்ட்டிவ் ரீஜனில் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் ட்ரேட் ஆகுது. அதே போல் ஐசிஐசிஐ பேங்க்கும் கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் ரீபவுண்ட் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாசிட்டிவ். ஆக்சிஸ், எஸ்பிஐ, நிறைய பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐடி செக்டார். நாளைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐடி சரி. ஏன்னா ஐடி செக்டார் வந்து ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது. இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் எப்படி வந்து எஸ்பிஐ வந்து இதே மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆச்சு, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 41,500ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணி இந்த வாரம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து ஐடி செக்டார் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த சைனா நியூஸ் வேற, டெக்ஸ்டாக்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து டெக்ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. முக்கியமாக என்விடியா வந்து கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரே நாளில் ஃபால் ஆயிருந்தது. ஸோ இதையும் வந்து கவனிச்சு பாருங்க. நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டாரில் 41,700க்கு பிலோவில் வீக்லி க்ளோஸ் நடந்துச்சு அப்படின்னா ஐடி செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் மோடுக்கு வந்துடும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு குரூஷியலான பொசிஷனல் சப்போர்ட்ல இருக்குது. பட் டவுன் சைடில் பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ரீபவுண்டு, ரெக்கவரி, சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத
கன்ஃபார்ம் ஆகல. இந்த வாரம் வீக்லி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்சைட் ரைஸ் ஆகும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 6445, கரெக்டாக 6445 மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அட் ப்ரெசன்ட் 6445க்கும் 6375 இன் பிட்வீனில் தான் இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுது. ஓவரால் ஸ்டில் டவுன் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ நாளையுடைய ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ், சப்போர்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதர் வீடியோஸ் வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோஸ் போஸ்ட்னாலும் உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.